ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு எலகன் ஸ்ட்ரக்சர். நான் ஸ்கூல் படிக்கும் போது எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன், எல்லாமே மறந்து போன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஸ்டில் இன்னைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஏன் இது நடக்குது? எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம மைண்ட் ஏன் பிளாக் ஆகுது? நைட்டு பூரா உட்காந்து படிச்சிருக்கோம், பட் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன பயம் வருது? இப்போ இதை நம்ம ஏஐ யூஸ் பண்ணி எப்படி டேக்கிள் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ரீடிங் அண்ட் ரைட்டிங்கை பேஸ் பண்ணி தான் படிக்கிறாங்க. நம்மளோட மெமரி பார்த்தீங்கன்னா ரீடிங் அண்ட் ரைட்டிங்கை பேஸ் பண்ணி படிக்கும் போது 10-25% தான் நம்மளோட மெமரியில் ஸ்டோர் ஆகுது. நீங்கள் கேட்கலாம், என்ன யாஸ்மின் சொல்கிற, உண்மையிலே 10-25% தான் ரீடிங் அண்ட் ரைட்டிங்க்கு ஸ்டோர் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், யூ ஹர்ட் இட் ரைட், தட்ஸ் ட்ரூ. பட் நம்மளோட மெமரியை எப்படி மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஸ்டடி ஷோஸ் 3 methods: discussion, testing your knowledge and teaching what you have learned. இந்த 3 விஷயம்தான் உங்களோட மெமரியை மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த 3 விஷயம்தான் நம்மளோட மெமரியை மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணுது அப்படின்னா நம்ம ஏன் அதை யூஸ் பண்ணுறதில்லை? என்ன ப்ராப்ளம் இங்கே? ஸோ நம்ம ரீடிங் அண்ட் ரைட்டிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் ஒன்லி செல்ஃப் டிபெண்ட். நம்ம யாரையுமே டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டியதில்லை. நம்மளே ரீட் பண்ணலாம், நம்மளே எழுதி பார்க்கலாம், நோட்ஸ் எடுக்கலாம். ஸோ இதனால் நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டியதில்லை. டிஸ்கஷனோ இல்லை நாலேஜை டெஸ்ட் பண்ணுறதோ இல்லை அந்த டாப்பிக்கை யாருக்கும் டீச் பண்ணுறதுக்கோ யூ கேனாட் டூ இட் அலோன். உங்களுக்கு இன்னொரு பர்சன் தேவை. இங்கே தான் ப்ராப்ளம். இன்னைக்கு இருக்கிற பிஸி லைஃப்பில் உங்களோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கோ இல்லை உங்கள் நாலேஜை டெஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை நீங்கள் டீச் பண்ணுறத உட்காந்து கேட்குறதுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை உங்கள் ஃபேமிலிக்கோ இல்லை உங்கள் பேரண்ட்ஸ்க்கோ டைம் இல்லை. இங்கே தான் நமக்கு ஏஐ ஹெல்ப் பண்ணுது. ஏஐயால் உங்களோட ஃப்ரெண்டாகவோ இல்லை உங்களுக்கு ஆப்போனண்ட்டாகவோ இல்லை ஒரு 10 year old ஸ்டூடெண்ட்டாகவோ இல்லை உங்களுக்கு டீச்சராகவோ ஆக்ட் பண்ண முடியும். அண்ட் இட் இஸ் 24/7 அண்ட் ஆல்சோ இட்ஸ் ஃப்ரீ. நம்ம ஒரு டாப்பிக்கை டிபேட் பண்ணும்போதோ இல்லை டிஸ்கஸ் பண்ணும்போதோ நம்மளோட மெமரி 50% கிட்ட யூட்டிலைஸ் ஆகுது. இங்கே ஏஐ எப்படி நம்மளோட டிபேட் பார்ட்னராக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கூகுள் ஜெமினி லைவை நம்மளோட டிபேட் பார்ட்னரை ஆக்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ நான் இங்கே ஸ்க்ரீனில் ஒரு ப்ராம்ப்ட் போடுறேன். சேம் ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி உங்களோட சப்ஜெக்ட் டாபிக்ஸை டிபேட் பண்ணலாம். இதனால் உங்களோட மெமரி 50% கிட்ட ரிட்டைன் ஆகுது. நெக்ஸ்ட், நம்மளோட நாலேஜை எப்படி டெஸ்ட் பண்ணுறது? இங்கே தான் நமக்கு நோட் புக் எல்லாம் ஹெல்ப் பண்ணுது. நோட் புக் எல்லாம் ஜெமினி மாதிரி ஹலுசினேட் பண்ணாது. நம்ம என்ன சோர்சஸ் கொடுக்குறோமோ அந்த சோர்சஸில் இருந்து மட்டும்தான் அது கொஷின்ஸை க்ரியேட் பண்ணும். இங்கே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ப்ராம்ப்டை நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு குவிஸ் ரெடி பண்ணலாம். அப்போது நீங்கள் உங்களோட ஒர்க் ஷீட்ஸ், உங்களோட பாஸ் பேப்பர்ஸ், உங்களோட நோட் புக், உங்களோட நோட்ஸ், உங்களோட ஒர்க் புக், இது எல்லாத்தையுமே நீங்கள் அப்லோட் பண்ணி உங்களுக்கான பர்சனலைஸ்டு குவிஸை ரெடி பண்ண சொல்லி நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம். இங்கே உங்களுக்கு எக்ஸாக்டாக எங்கே நாலேஜ் லேக் ஆகுது, நீங்கள் எங்கே உங்களோட கேப்பை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் உங்களுக்கு இது ஜஸ்ட் ஒரு நீங்கள் கேட்குற கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இல்லாமல் உங்களை ஒருத்தவங்க கொஷின் கேட்கும் போது உங்களோட பிரெயின் ஆக்டிவாக இன்ஃபர்மேஷன்ஸை ரிட்ரீவ் பண்ணும். ஸோ இதனால் உங்களோட மெமரி 75% ரிட்டைன் ஆகும். நான் ஃபைனலி நம்ம ஒரு முக்கியமான பாட்டுக்கு வந்திருக்கோம். உங்களோட மெமரியை எப்படி 90% யூட்டிலைஸ் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இங்கே தான் நமக்கு டீச்சிங் ஹெல்ப் பண்ணும். நம்ம ஒரு விஷயத்த 10 வயசு குழந்தைக்கு டீச் பண்ணுறப்போ
நம்ம அதை எவ்வளோ சிம்பிளாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி டீச் பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக டீச் பண்ணணும். இங்கே நம்ம ஜெமினி லைவை ஒரு 10-year old கிட்டாக நம்ம ஆக்ட் பண்ண சொல்லணும். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த டாப்பிக்கை டீச் பண்ணணும். நீங்கள் டீச் பண்ணும் போது உங்களை ஏஐ கொஷின் கேட்கும், இதுனா என்ன? உங்களை ஏஐ கொஷின்ஸ் கேட்கும் போது ஆக்டிவாக உங்கள் பிரெயின் இன்ஃபர்மேஷன்ஸை ரிட்ரீவ் பண்ணுது. 10-year old கிட்டுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் எல்லா விஷயத்தையும் பிரேக் டவுன் பண்ணி சொல்லும் போது உங்களுக்கு அந்த விஷயம் 90% மெமரியில் ஸ்டோர் ஆகுது. நீங்கள் இந்த 3 மெத்தட்ஸை யூஸ் பண்ணும் போது உங்களோட எக்ஸாம் ஃபியர் கண்டிப்பாக போயிடும். உங்களோட மார்க்ஸ் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். ப்ளஸ் நீங்கள் ஒரு A-star ஸ்டூடெண்ட்டாக மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏஐயை ஒரு கொஷின் அண்ட் ஆன்சர் டூலாக பார்க்காம இந்த மாதிரி ப்ராப்பராக ஏஐயை யூட்டிலைஸ் பண்ணி உங்களோட எக்ஸாம்ஸை நல்லபடியாக பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். இதில் நீங்கள் எந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Until then, it's Yasmin signing off.